இன்றைய தினம் வவுனியாவில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இடம்பெறுகின்றது. எங்கள் அனைவருக்கும் தெரியும், ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் காலங்களில் தமிழரசு கட்சிக்குள் பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு பிளவுகள், தனித்தனி அணிகள் என போட்டியிட்டு தற்பொழுது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி 7 ஆசனங்களை பெற்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். இன்றைய தினம் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் முதலாக பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இடம்பெறுகின்றது. இந்த மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் உள்ள 2ஆம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதி ஒன்றில் இந்த குழு கூட்டம் இன்று காலை மாவை சேனாதிராசாவினுடைய தலைமையில் பாராளுமன்ற உறுப்பினரும் செயலாளருமான வைத்தியர் சத்தியலிங்கத்தினுடைய தலைமையிலும் இடம்பெறுகிறது. CVK சிவஞானம், பாராளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன், ஸ்ரீதரன், ரவிகரன், கோடீஸ்வரன், ஸ்ரீநேசன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுமந்திரன், யோகேஸ்வரன், சிவமோகன், சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா, கலையரசன் போன்றோரும் பங்கேற்றுள்ளனர். அதேபோல் ஏனைய கட்சி உறுப்பினர்கள், மத்திய குழு உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றுள்ளனர். இந்த மத்திய குழு கூட்டம் தமிழரசு கட்சியை பொறுத்தவரை மிகவும் முக்கியமான ஒன்று. தமிழரசு கட்சியில் தற்போது தலைவர் பதவிக்கான வெற்றிடம் திகழ்கின்றது. தலைவர் பதவிக்கான வாக்கெடுப்பினூடாக கட்சியின் மத்திய குழுவினூடாக சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்ட போதும் கட்சிக்குள் ஏற்பட்ட பிளவுகள் காரணமாக அந்த தெரிவானது கேள்விக்குட்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தினூடாக தற்பொழுது தலைவர் இடைநிறுத்தப்பட்டு காணப்படுகின்றார். இந்த நிலையில் தலைவராக மாவை சேனாதிராசா தொடர்ந்து செயற்பட்டார். எனினும் அவர் இந்த பாராளுமன்ற தேர்தல் காலத்தில் ஆசன ஒதுக்கீடு தொடர்பாக கட்சிக்குள் ஏற்பட்ட முரண்பாடு ஏற்பட்டது. அந்த விளைவாக அவர் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக செயலாளர் சத்தியலிங்கத்துக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் கடிதம் எழுதியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தலையிட்டு அவரை தொடர்ந்து பதவியில் இருக்குமாறு குறிப்பிட்டார். இந்த நிலையில் சத்தியலிங்கம் நேற்று முன்தினம் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்கள், தலைவர் மாவை சேனாதிராசாவினுடைய பதவி விலகல் கடிதம் தனக்கு கிடைத்துள்ளது. அவர் தொடர்ந்தும் இந்த நிலையில் உள்ளாரா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அவர் அவ்வாறு இருப்பதாக தெரிவித்தால் பதவியிலிருந்து அவரை நீக்கி புதிய தலைவர் தெரிவு செய்யப்படுவார் எனவும், பதில் தலைவராக CVK சிவஞானம் மூத்த தலைவர் செயற்படுகிறார். எனவே அவர் தலைவராக செயற்படக்கூடிய நிலை காணப்படும். அந்த வகையில் செயலாளர் சத்தியமூர்த்தி செயற்படுகின்றார். அவர் தனது பதவியை விட்டு விலகுகின்ற பட்சத்தில் பதில் செயலாளராக இருக்கும் சுமந்திரன் செயலாளராக செயற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. இந்த நிலையில் இது தொடர்பான விடயங்கள், யார் அடுத்த தலைவர் என்பது தொடர்பான தீர்க்கமான முடிவுகளும் இன்றைய கட்சி குழு கூட்டத்தில் எடுக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் கூட்டம் ஆரம்பிக்க முதலே மாவை சேனாதிராஜா தற்பொழுது தலைவர் இல்லை, அவர் எவ்வாறு கதிரையில் இருக்கலாம், அவர் வரும் வரை காத்திருக்க முடியாது என பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டு கட்சிக்குழு கூட்டம் போர்க்களமாக மாறியது. உறுப்பினர்களுக்கிடையே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. இதை தற்பொழுது அவதானிக்க கூடியதாக இருந்தது. கூட்டம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. அதற்குள் தமிழரசு கட்சி உறுப்பினர்களுக்குள் கெடுபிடிகள் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது. அவ்வாறு என்ன நடந்தது? மாவை சேனாதிராஜா குறித்த கூட்டத்துக்கு வரவில்லை, வந்து கொண்டிருக்கின்றார் என தெரிவிக்கப்பட்டதால் சிவமோகன் அவர்கள் தலைவர் மாவை சேனாதிராஜா வரும் வரை கூட்டம் நடாத்த வேண்டாம் என சத்தியலிங்கத்திடம் தெரிவித்துள்ளார். சத்தியலிங்கம் கூட்டத்தை ஆரம்பிக்க முற்பட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன் போது குறுக்கிட்ட சாணக்கியன், அவர் தற்பொழுது தலைவர் இல்லை, அவர் வரும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை, உடனடியாக கூட்டத்தை நடாத்துங்கள் என குறிப்பிட்டுள்ளார். இதற்கு சிவமோகன் சொல்லியிருக்கிறார், இல்லை, தொலைபேசி அழைப்பு எடுத்து இங்கு வருகிறீர்கள் என்று கேட்போம், அருகில் வந்தால் பொறுத்திருந்து அதன் பின் கூட்டத்தை நடாத்துவோம் என தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் சாணக்கியன், இல்லை, இது என்ன கோல் சென்டரா இல்லை கட்சியா என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நடைமுறைகள் இங்கு வேண்டாம், சிரேஷ்ட தலைவரை உடனடியாக கொண்டு கூட்டத்தை நடாத்துங்கள் என்று சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சிவமோகனும் அந்த தனது பிடியில் இருந்து விடாமல் விடாப்பிடியாக இருந்தமையினால் 2 தரப்பினர்களுக்கும் இடையில் கடும் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் பின்னர் இவ்வாறு வாய்த்தர்க்கம் நீடித்து கொண்டிருந்ததன் காரணமாக தொடர்ச்சியாக அங்கு குழப்ப நிலை, கலவர நிலை ஏற்பட்டது. சுமந்திரன் அவர்கள் சிவமோகனிடம் சென்று சிவமோகனை சமாதானப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார். ஆனால் சிவமோகன் அதற்கு விட்டு கொடுக்கவில்லை. தொடர்ச்சியாக தனது பிடியில் இருக்கிறார். இந்த நிலையில் மாவை சேனாதிராஜா குறித்த கூட்டம் இடம்பெறும் தனியார் விடுதிக்கு வந்துவிட்டார். அவர் உள்ளே வருகின்ற போது சாணக்கியன் சொல்கின்றார், ஐயா, நீங்கள் இப்பொழுது தலைவர் இல்லை, எனவே முன்னுக்கு போக வேண்டாம், இங்கு வந்து அமருங்கள் என தெரிவித்திருக்கிறார். ஆனால் மாவை சேனாதிராஜா,
இவர்களுடைய கருத்து இதனையும் பொருட்படுத்தாமல் நேரடியாக சென்று முன்னிருக்கையில் அமர்ந்து அதன் பின்னர் தற்பொழுது கூட்டம் சுமூகமாக இப்பொழுது இடம்பெற்று வருகின்றது. இனி எவ்வாறான நடவடிக்கைகள், எவ்வாறான கைகலப்புகள் இடம்பெறும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். Ada, ada sih. Kan di segera di sini. Dulu habis.